போராடி ஜெபிக்கும் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு ஆண்டவரிடம், நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றார். தொடக்க நூல் ஆதியாகமம் 32:26. பல வருடங்களுக்கு பின்பு தன்மேல் கோபமாயிருந்த தன் சகோதரன் ஏசாவை சந்திக்க செல்லும் பொழுது யாக்கோபு தனிமையில் பயத்துடன் யாப்போக்கு நதிக்கரையில் ஆண்டவரை சந்தித்த பொழுது சொன்ன வார்த்தைகள் இவை. பல வருடங்களுக்கு முன் கொலை வெறியில் இருந்த தன் சகோதரன் இப்பொழுதும் அதே நிலையில் இருந்தால் தான் அவர் கையில் இறப்பது உறுதி என்ற பயம் யாக்கோபுக்கு. சகோதரனுடனான சந்திப்பு தன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நினைத்ததால் ஆண்டவரை கெட்டியாக பிடித்து கொண்டார். இதுவரைக்கும் தன்னை அருமையாக வழிநடத்திய ஆண்டவர் இப்பொழுதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தனக்கு உதவுவார் என்று நம்பினதால் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். உம்மை போக விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்று. ஆம் அன்பானவர்களே, என்னதொரு அருமையான பாடத்தை யாக்கோபு இதிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் ஒன்று எனக்கு விடிவு பிறக்கும் அல்லது முடிவு ஏற்படும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, கடன் பிரச்சனை, தீராத வியாதி, பயங்கரமான பிரச்சனை. இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் ஆண்டவர் மனம் இறங்கினால்தான் பிழைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? யாக்கோபை போல் ஜெபத்தில் போராடுவோமே. யாக்கோபிற்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கும் நிச்சயம் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆனால் நாம் யாக்கோபை போல ஜெபத்தில் போராட வேண்டும். ஜெப போராட்டத்தை குறித்ததான என் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இவ்வாறு ஜெபித்து பல முறை வெற்றி கண்டதினால் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். அதுவும் விடாப்பிடியாக நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இந்த ஜெப போராட்டம் நிச்சயம் உதவி செய்யும். இந்த போராட்டத்திற்கு 3 காரியங்கள் மிக அவசியம். அவை நேரம், காலம் மற்றும் இடம். முதலாவதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஜெபிப்பதற்காக நிர்ணயம் செய்ய வேண்டும். எந்த ஒரு இடையூறும் இல்லாத நேரமாக இருக்க வேண்டும். மார்க் 1:35. உங்களது வசதிக்கேற்ப அது 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை ஒரு காலும் மாற்றவே கூடாது. உதாரணமாக அதிகாலை 4 to 5 மணி என்றால் 3:45 மணிக்கு முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவரை சந்திக்க அவரோடு பேச நாம் தயாராக வேண்டும். ஆனால் நம்மில் அநேகர் நினைத்த நேரத்தில் ஜெபிப்பவர்களாக இருக்கின்றோம். இது நம் ஒழுங்கின்மையை காண்பிக்கிறது. ஒழுங்கின் மொத்த உருவான ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் நாமும் அவரை போல் ஒழுங்கை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிசாசின் தாக்குதல்களை முறியடிக்க அவன் வல்லமையாக செயல்படும் இரவு 12 to 1 மணி உகந்த நேரம். இரண்டாவதாக குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும். அதாவது பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்களோ 21 நாட்களோ அல்லது சரியாகும் வரையோ குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் செய்வேன் என முடிவு பண்ண வேண்டும். யோசுவா 6:3. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், குறிப்பிட்ட காலத்திற்கு நாம் ஜெபிக்க முடியாதபடி சிறிது நாட்களிலேயே பிரச்சனையை மோசமாக்கியோ அல்லது வேறு சில தடைகளையோ சாத்தான் கொண்டு வருவான். அப்படி என்றால் வெற்றி நிச்சயம் என்று அர்த்தம். அதனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்கிறார். மீகா 2:13 என்பதை உணர்ந்து தடையில்லாமல் ஜெபம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மூன்றாவதாக குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும். எந்த இடம் நமக்கு வசதியாக எந்த ஒரு இடையூறையும் கொண்டு வராத இடமாக இருக்கின்றதோ அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 10:9, 16:13 14 வரை. ஏனென்றால் நமக்கு முன்பாக அங்கு வந்து நமக்காக நம் ஆண்டவர் காத்து இருப்பார். ஆக அன்பானவர்களே, பிரச்சனைகளை தீர்க்க இவ்வாறு ஜெபிக்காமல் நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் இந்நேரம் ஆவியானவரின் துணையுடன் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் முடிவு பண்ணியிருப்பீர்கள். அடுத்ததாக இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய விதத்தை பார்ப்போம். 1 மணி நேரத்தில் முதல் 10 நிமிடம் நமக்கு தெரிந்த துதி பாடல்களை பாடி ஆண்டவரை மகிழ்விப்போம். இரண்டாவது 10 நிமிடத்தில் நமது குடும்பத்தினரின் பாவங்களுக்காக மனம் வருந்தி 10 நிமிடம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அடுத்த 10 நிமிடம் நம்மை வருத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்காக, குறிப்பாக எதற்காக இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறோமோ அதற்காக மற்றும் மற்றவர்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். கடைசி 20 நிமிடம் விவிலியம் வாசிக்க செலவிடுவோம். நிச்சயம் ஆண்டவர் அந்த விவிலிய பகுதியின் மூலம் நமது பிரச்சனைக்கான வழியை பேசுவார். இறுதியில் அமைதியாக இருக்கும் பொழுது அவரது குரலை நிச்சயம் கேட்கலாம். ஜெபம் செய்வோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று எங்கள் அன்பு தெய்வமே, போராடி ஜெபிக்கவும் அதில் வெற்றி பெறவும் எங்களுக்கு உதவ மன்றாடுகின்றோம். ஆமேன்.